தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Eagle Mobile Sill Festival of Discount Sale. Eagle Mobile Sill smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobiles. மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. போலீஸ்லாம் ரெடி பர்மிஷன் கொடுக்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த இடம் சொல்லுங்க, எந்த இடம் சொல்லுங்க, நான் பர்மிஷன் கொடுத்துறோன்றாங்க. இன்னும் சொல்றாங்க சார், மண்டபம் கிடைக்கிறது நிறைய பொது இடத்துல வச்சு பார்க்கலாம்னா மண்டபம் கிடைக்கிறது நிறைய பிரச்சனை இருக்கு. ஆமா, அர்த்தம் கொடுக்குறாங்க. மண்டபம் கிடைக்கலன்றது பிரச்சனை. அதை கூட அதிமுகவோ பாஜகவோ கொடுக்க தயாரா இருக்குல்ல. அந்த குடும்பமே விஜயை ஒன்றும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு மண்டபத்தையோ ஏதோ பொது இடத்தை பிடிச்சிட்டு போலீஸ்கிட்ட இந்த இடத்துல நாங்கள் பண்ண போகிறோங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு நாங்கள் வர வைக்கிறவங்கள நாங்கள் ஐடி கொடுத்துருவோம், அவங்கள மட்டும் உள்ளே விட்டால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியதான். மீடியாவுக்கு தான் இங்கேயே உட்காந்துக்கிறாங்க. காலில் டயர் சுற்றுதா ரமேஷ், சொல்லு ரமேஷ், ஓட்ட வழியாக பார்த்தா கார் நிற்கிது சுரேஷ். மீடியாவங்க ஜர்னலிஸ்மா பண்ணுகிறீங்க. உட்காந்து அவன் காருக்குள்ளே நாகுது, போன தடவை இந்த காரு, இந்த தடவை இந்த காரு, காருக்கு டீ கோட் பண்ணுறது எவ்வளோ கேவலம். வந்தாலும் வந்துட்டு போட்டோம். அவர் 4ஆம் நாளே போகிறேன்னு சொன்னாராங்க விஜய். இந்த ஜான் தான் தடுத்தார், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. புஷி வந்த அப்புறம் போகலான்னாரு, அதையும் ஜான் வேணான்ட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து கடந்த 27ஆம் தேதி நடந்துச்சு, கடந்த மாதம். இப்போ 6 நாட்கள் ஒரு மாதம் ஆக போகிறது. கரூருக்கு இப்போ சமீபத்தில் இந்த குடும்ப நலனிதின்னு சொல்லிட்டு 20 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு கடிதமும் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், அதே போல் கண்டிப்பாக இந்த பர்மிஷன், போலீஸ் பர்மிஷன்லாம் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் நேரில் சந்திப்போன்ட்டு. ஒரு மாதம் ஆக போகிறது. இன்னும் ஒரு பக்கம் விஜய் கண்டிப்பாக கரூர் போவாருன்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் கரூர் போகாமல் ஏன் நாளை இவ்வளோ இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. அண்ணாமலை கூட சொன்னார், கரூர் போகிறது விஜய் யார் அவர் யாருக்கிட்ட எதிர்பார்க்கணும், அவர் நினச்சாருன்னா அவரே போகலாம்ட்டு. நயினார் நாகேந்திரன் சொன்னார், கரூர் போனால் அவர் விஜயோட உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லியும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். விஜய் எப்போ கரூருக்கு போவார், இன்னொரு பக்கம் விஜய் ஏன் கரூர் போவார்னு ஏன் அவருக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க, அவர் கண்டிப்பாக போவார் அப்படின்ட்டு. இதெல்லாம் எதனால் கேட்குறேன்னா, விஜய் கரூருக்கு போனால் தான் இப்போ கட்சியோட இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்களே, இவ்வளோ நாள் மீடியாக்களில் வெளிப்படையாக பேசிட்டு இருந்தாங்க, டிபேட்ஸ்லாம் போனாங்களா சார். இப்போ யாருமே பேசலை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. யாரும் பேசல, யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதான் எல்லாருமே ஆஃப் மோட்ல இருக்காங்க. ஒருவேளை இப்போ லைலா மணி இருக்காரு, ராஜ்மோகன் இருக்காரு, வேற யார் இருக்கா ஸ்போக்ஸ் பர்சன்? வீர விக்னேஸ்வரன் இருக்காரு. வீர விக்னேஸ்வரன் சமீப காலமாக எங்கேயுமே இல்லையே. இந்த பிரச்சனைக்கு முன்னாடியிலேருந்து அவரை நான் எங்கேயும் பார்க்கலையே. எங்கே இருந்தார் அவர்? ஒரு 2-3 பேர் பேசுவாங்க. இப்போ இவங்க யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒழிஞ்சிருக்கிற மாதிரி தான் தோணணும் நமக்கு. அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. கட்சி தலைமை எந்த அளவுக்கு தைரியம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு எல்லாருமே இறங்குவாங்க. ஒருத்தருக்கு தைரியம் இல்லைனாலும் இன்னொருத்தர் இறங்குவார் தைரியமாக. கட்சி நம்மளை பார்த்துக்குதுன்னா தைரியமாக இறங்குவாங்க. இங்கே அது கிடையாது, அதுதான் பிரச்சனை. அதனால் இங்கே இவர்கள் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு விஜய் விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம். கரூருக்கு போகிறதுல உடனடியாக போகிறதுல சிக்கல் இருந்தது. போனார்னா யாராவது கோபம் கொண்டு, அதாவது உறவினர் இருக்க மாட்டாங்க, உறவினர் போர்வையிலே யாரையா விட்டு அடிக்க விட்டாங்கன்னா அது அசிங்கமாகிடும். கோஷம் போடுறதோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ஒன்று. இப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் சூடுலாம் தணிஞ்சு போச்சு. இப்போ போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு போகிறன்றதெல்லாம் கதை. போலீஸ்லாம் ரெடி பர்மிஷன் கொடுக்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த இடம் சொல்லுங்கள், எந்த இடம் சொல்லுங்கள், நான் பர்மிஷன் கொடுத்துறோன்றாங்க. இன்னும் சொல்கிறாங்க சார், மண்டபம் கிடைக்கிறது நிறைய பொது இடத்துல வச்சு பார்க்கலாம்னா மண்டபம் கிடைக்கிறது நிறைய பிரச்சனை இருக்குது. ஆமாம், அழுத்தம் கொடுக்குறாங்க. மண்டபம் கிடைக்கலன்றது பிரச்சனை. அதை கூட அதிமுகவோ பாஜகவோ கொடுக்க தயாராக இருக்குல்ல. அப்புறம் போக வேண்டியது என்ன? அப்போ நீங்கள் முனைப்பு காட்டலன்றது தான் இது. இந்த பிரச்சனையில் ரொம்ப பிரச்சனை ஆனோன்னா டக்குன்னு 20 லட்ச ரூபா போட்டு விட்டாங்க. இப்போ போட்டால் பிறகு இன்னும் அந்த பரீட்சைக்கு நீங்கள் நான்லாம் எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது. அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடணும்பா அப்படின்னு நினைப்போம். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில் புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு நினைப்போம். புதன்கிழமை வந்ததுன்னா அந்த வெளியே ஜிம்முக்கு போகிறதும் அதே மாதிரி தான் நடக்கும். பார்த்துறீங்களா? இந்த வாரம் ஜிம்மு இந்த வர 1ஆம் தேதி ஜாயின் பண்ணிடுறேன்பான்னு 1ஆம் தேதி மறந்துடுவோம், 10ஆம் தேதி ஜாயின் பண்ணிடுவான்னு. இந்த கதை தான் விஜய் கதை. அப்போ போயிடுவோம், எப்போவும் போக மாட்டீங்க. போகணும்னு முடிவெடுத்தா இறங்கி சார். என்ன போகிறதுல இது மண்டபம் கிடைக்கிறது மட்டும் தான் சிக்கலா இல்லை விஜய்? கரூர் நீங்கள் திருச்சியில் ஒரு உருட்டு விட்டுனாங்க, ஞாபகம் இருக்குதா? ஏன்பா ஃப்ளைட்டில் இறங்கி வராருன்னா அவர் திருச்சியில் வீடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஹோட்டலே கொடுக்கலன்னு. எந்த ஹோட்டலுக்காரன் கொடுக்காம இருப்பான்? நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஹோட்டல்னால் ஹோட்டலில் தங்கணும், யாரும் வர. எத்தனை தலைவர்கள் எம்ஜிஆரை விடுவாங்க, எவ்வளோ ஹோட்டலில் போய் தங்கியிருக்காரு. தொண்டர்கள் போய் மேலே ஏறி சன்ஷெல்டெலாம் உடைக்கிற அளவுக்கா? அப்போ நீங்கள் வர விடாமல் நீங்கள் பண்ணி இந்த வேலையை பண்ணணும். சினிமா ஷூட்டிங்லாம் போனீங்களா? அன்றைக்கெலாம் தொண்டர்கள் வந்தாங்களான்னு நான் கேட்குறேன். இவர்கள் தானே எங்கே வந்தாங்க? வரலல்ல. அப்போல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண தெரியும், ஏன் மெயின்டைன் பண்ண முடியும் தெரியல. ரெண்டாவது, உங்களுக்கு ஹோட்டலே கொடுக்கலங்க.
ஒரு வீடு கூடவா இல்லை? திருச்சியில் சினிமா துறை சார்ந்தவர்கள் பங்களா எதுவுமே கிடையாதா? சென்னையில் மட்டும்தான் இருக்கா? இவருக்கே திருச்சியில் இருக்கும். சரி, பணக்காரர்கள் அவங்க கட்சியில் கிடையாதா? இல்லை வேறு வெளியில் இருக்கிற பணக்காரன்ட்ட கூட கேட்டிங்கன்னா விஜய் நைட்டு தங்கிட்டு காலையில் பிரச்சாரத்துக்கு கிளம்புவாருங்க, நைட்டு வந்து தங்குவாருங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா? கோயில் கட்டி கும்பிட்டு கொடுப்பாங்க. அப்போ இவங்க உருட்டினாங்கல்ல, நாங்கள் திருச்சியில் இடமே கிடையாது, அதனால தான் ஃப்ளைட்டில் வந்து காலைல வரான்னு. இவங்க நோக்கம் என்னென்னா ஏரோட்ராமில் இறங்கி அங்கேருந்து கும்பலை சேர்த்துக்கின்னு மொல்லமாக கையாட்டிக்கின்னு இந்த இதெல்லாம் காமிச்சிக்கின்னு வரணும்னு. இதை பண்ணாதீங்க, இது தப்பு. பிரச்சாரம் பண்ணுங்கள், பிரச்சாரம் தானேங்க, பிரச்சாரம் பண்ணுங்கள். இந்த ரோட் ஷோ பண்ணாதீங்க நம்ம அப்பத்துலேருந்து சொல்லியிருந்தோம், திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன் இவர் பிரச்சாரம் பண்ணால் இவர் பிரச்சாரம் பண்ணதில் சுணக்கம், இவருக்கு ப்ரெசன்டேஷன் வராது. அதை ஈடுகட்டுறதுக்கு இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறதுன்ற மாதிரி இந்த ரோட் ஷோ பண்ணாங்க. இதுதான் பிரச்சனை. லாஸ்ட்டில் இந்த மாதிரி போய் முடிஞ்சிடுச்சு. இல்லை சார், இப்போது அஜித்குமார் வீட்டுக்கு போனார், அதே போல் அனிதா வீட்டுக்கு கடந்த காலங்கள்லாம் போயிருக்காரு. ஆனால் இது வந்து அவருக்காக ஒன்று கூட்டம், இங்கே இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னா விஜய் எல்லாமே என்ன நினைப்பாங்க, ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சமயத்தில் போக முடியாது, ஏன்னா அந்த சமயத்தில் போனால் அது வேறு மாதிரியான ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் விஜய் இப்போவாச்சும் டக்குன்னு போயிட்டு வந்துடுவார். நீங்கள் சொன்ன மாதிரி இது யாருக்கும் சொல்லாமல் இந்த கடந்த முறை வந்து டிஜிபி ஆஃபீஸில் அந்த பாதுகாப்பு கேட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, அது கூட பல விமர்சனங்கள்லாம் சந்திச்சது. இப்போ போகும்போது ஏர்போர்ட்டில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் கொடுக்கணும், அது லெட்டரில் இந்த மேட்ரு வந்து விமர்சனமாக சந்திச்சது. லெட்டர் எப்படி வெளியே வந்துச்சுன்னு யாரும் கேட்கல. நான் டிஜிபி ஆஃபீஸ் தானே கொடுக்குறேன், அதே அவனும் ஒரு பத்திரிகாரம் வச்சுட்டு எப்படிங்க பேசுகிறான், அவனுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை அது கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு கேட்டு குறிப்பிட மாட்டாங்க. இல்லை அதான் சார், இப்போ அது அந்த லெட்டரில் குறிப்பிட்டதெல்லாம் வந்து இவ்வளோ விமர்சனங்களை சந்திச்சதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ரொம்பலாம் குறிப்பிடலங்க. அவர் எப்படி நடக்கும், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டார், அதை வச்சு உருட்டுனாங்க. இவ்வளோ பாதுகாப்பு வேணுமா? இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்க, கரெக்டாக அதை சொல்லுங்கள். இல்லை அதான் சார், இவ்வளோ பாதுகாப்பு கேட்டு இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் சந்திச்ச விஜய் அவர் நினைச்சாருன்னா அவரே எதோ அண்ணாமலை சொன்ன மாதிரி யாரும் பர்மிஷனே கேட்காம அவரே போயிட்டு யாருக்கும் சொல்லாமல் அவர் மாவட்ட செயலர்கிட்ட சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டாதீங்க. தேவையே இல்லைங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் என்ன யுத்தம் நடக்கிற பகுதிக்கு அப்போ போகிறீங்க? இன்னைக்கு கரூர் சாதாரணமாக ஆயிடுச்சு. நம்ம பத்திரிகையாளர்களை நீங்களே எத்தனை தடவை போயிட்டு வந்தீங்க? நீங்கள் போனீங்களா கரூருக்கு? ஆஃபீஸ்லேருந்து போனாங்க. நம்ம இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்கலாம் 3-4 தடவை போயிட்டு வந்துட்டாங்க. போய் பேட்டி கிட்டிலாம் எடுத்துருவோம். யாராவது அடிச்சாங்களா? ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒன்றும் கிடையாது. விஜய் போகும்போது என்ன ரியாக்ஷன் ஆகுன்னு ஒரு பயம் சொல்ல வரேன். அந்த நிலைமையெல்லாம் சீரழிஞ்சு போச்சு. அந்த குடும்பமே விஜயை வந்து ஒன்றும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு மண்டபத்தையோ ஏதோ பொது இடத்தை பிடிச்சிட்டு போலீஸ்கிட்ட இந்த இடத்துல நாங்கள் வந்து பண்ண போகிறோங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு நாங்கள் வர வைக்கிறவங்கள நாங்கள் ஐடி கொடுத்துருவோம், அவங்கள மட்டும் உள்ளே விட்டால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியதான். என்ன கெட்டு போகுது? அதே மீறி உங்கள் தொண்டர்கள் வராங்கன்னா வெளியில் நிறுத்துங்க. நீங்கள் தாங்க கட்டுப்படுத்தணும் உங்கள் தொண்டர்களை. சும்மா இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க, இவர்களே உருவாக்குனது தான். அவன் ஒன்றும் வரல. நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பக்கத்து மாவட்டம்லாம் வரணும்னு சொல்லி இவங்க உருவாக்குனாங்க. மதுரையில் நான் ஷூட்டிங் போகிறேன் யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே உருவாக்குனார். திருச்சியில் ஒழுங்காக நைட்டு தங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகாமல் காலையில் கிளம்பி திருச்சியில் வந்து திருச்சியிலேருந்து மொல்லமாக 4 ஹவராக வந்தார். அது அவர் தப்பு. அதே வேலையை தான் நாமக்கல்லேருந்து கரூருக்கு பண்ணார். எல்லாம் பைக்கு ஏங்க ரோடு ஹைவேஸில் எதிர் சைடில் போகிறானுங்க, இப்படி வர்ற வண்டிங்கெல்லாம் ஓரம் கட்டி நிற்கிறாங்க. சரிங்க, எல்லாம் ஓரம் கட்டுறான். எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரன் கோவத்தில் வந்து இடிச்சிட்டான், ஒரு 50 பைக் அடிபட்டுச்சு. யார் பொறுப்பேற்றுக்குவா? அந்த அடிப்படை இருக்கணும்ல. ஒரு தலைமை பண்பு இருக்கிறவன் நம்மளை மட்டும் இல்லை, நமக்கு எதிராக நமக்கு வர்றவனுடைய பாதுகாப்பையும் யோசிக்கணும்ல. அந்த மாதிரி சில சம்பவம் நடந்தாலும் சில சமயத்தில் வந்து யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையிலே அவங்க இல்லை. அதெல்லாம் பைக் எடுத்துகிட்டு வரவங்க எல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன். நீ அவங்கள திருப்பி அனுப்பணும், அதான் வேலை. இப்போ டிஎம்கே கூட்டங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, இறங்க சொல்லுங்க. ஸ்டாலினும் சொல்லுவார் இறங்கும் பாக்கிலன்னு. என்னைக்காவது விஜய் சொன்னாரான்னு நான் கேட்குறேன். மைக்கில் 2-3 டைம் சொல்லியிருக்காரு சார். விஜய் ஸ்டேஜில் இருந்தும் ஒரே ஒரு இடத்துல சொன்னார். அது மாநாடு உள்ளக அந்த கரண்ட் பாக்ஸ் அந்த இது ஸ்பீக்கர் பாக்ஸில் ஏறினதுக்கு இவர் போய் ரொம்ப நேரம் கத்தின்னு இருப்பார். யார்? புஷி தலைவர் வந்தது கூட பொருட்படுத்தாமல். அப்போ இவர் போய் மைக்கை வாங்கி கீழே இறங்குன்னுவார். நான் என்ன சொல்கிறேன், பொதுவாக சொல்லணும். நம்ம இங்கே வர்றோன்னா நம்மளை நம்பி இந்த மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுற வேலை நம்ம கட்சிக்கு தான் கெட்ட பேர், எனக்கு கெட்ட பேர் நீங்கள் வாங்கி தர போகிறீங்களான்னு கேட்கணும். ஒருவேளை விஜய் மீண்டும் கரூருக்கு போனால் இதே மாதிரி அவர் வர தகவல்கள் ரகசியமா வச்சாலும் இல்ல பின்னாடி இல்ல சார், பின்னாடி வர பைக்ல தொண்டர்கள் ரசிகர்கள் வராங்க, அது ரோட் ஷோ ஏன் பண்றேன்ற இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, கார்லயே போறாருனாலும் ரோட் ஷோ பண்ணாம கார்லயே போறானாலும் இந்த மாதிரி ரசிகர்கள் மீண்டும் வராங்க, அங்க மீண்டும் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு தகவல் நினைச்சா விஜய் மீண்டும் கரூர் போனாவே மீடியாக்கள்ல மறுபடியும் வந்து லைவ் பண்ணுவாங்க. யார் ஒரு சின்ன விஷயங்கள் ஏற்பட்டாலும் அது விஜய்க்கு நெகட்டிவா போகும். ரசிகரே இல்லையாங்க? இவர் வீட்டுல இருந்து ஏர்போர்ட் போறாருல, அங்க ரசிகரே இல்லையா? வீட்டுல இருந்து ஏர்போர்ட் போறாருலங்க, ரசிகர் இந்த மாதிரி வரானா, பைக்லயே கூட வரானா, ஒரு 5000 பேர் அப்படியே வரானா? நீ ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணிங்கன்னா அதில் உட்காந்துன்னு ஆர்டின்னு காமிச்சிட்டு வந்தோன்னா வரதான் செய்வான். இப்போ நாளைக்கு கரூருக்கு போங்களேன், பக்கத்தில் சேலத்தில் இறங்கி சல்லுன்னு போய் இறங்குங்க, அங்கேருந்து ரோடுவேஸில் போங்களேன், யார் வரான்னு பாருங்கள். அது நீங்கள் சொல்கிறதா இருக்குது. நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? எந்த டைம் வரோம் எங்கே போகிறோம் நீங்கள் சொல்கிறீங்க? மீடியாக்களுக்கு கூட தெரியாமல் எதுக்கு தெரியும்? மீடியாவுக்கு தான் இங்கேயே உட்காந்துக்கிறானே. காலில் டயர் சுற்றுதா ரமேஷ், சொல்லு ரமேஷ், ஓட்ட வழியாக பார்த்தா கார் நிற்கிது சுரேஷ்,
மீடியாவாங்க ஜர்னலிசமா பண்ணுகிறீங்க? உட்காந்து அவன் காருக்குள்ள என்ன ஆகுது, போன தடவை இந்த காரு, இந்த தடவை இந்த காரு, காருக்கு டீ கோட் பண்ணுறது எவ்வளோ கேவலம். வந்தானா வந்துட்டு போட்டோமே. சும்மா ரமேஷ் என்ன நடக்குது, 4 வீலும் இப்போ தான் சுற்ற ஆரம்பிச்சிக்குது, வண்டியில் ஸ்டேரிங் இருக்குது, அதே டிரைவர் தான் வராருன்னா என்ன சோறு போடுறாங்க? வடை வச்சுருந்தாங்க போன தடவை, இந்த வடை வைக்கல. கேவலம். லைவ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு டிஆர்பிக்காக இவ்வளோ கேவலம். பளிர் ஒன்றும் எடிட்டுருங்க. விஜய் கரூர் போவாதும் அவர் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. இது யாரும் வந்து போலீஸ் தடுக்கல, திமுக அழுத்தம் கொடுக்குது, போனால் வந்து இது அசம்பாவிதம் இருப்பது, திமுகவோட ஆள் வச்சு இந்த மாதிரி தடங்களை ஏற்படுத்துவாங்க. இது எதுவுமே கிடையாது. நீங்கள் போக வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ஒரு மண்டபத்தை பிடிச்சிட்டு இந்த மண்டபத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் கொடுக்கலாம். இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு, கொடுத்துட்டாரு. இனி என்ன நடக்கும், ஆறுதல் தெரிவிக்க வேணாம். இனி என்ன நடக்குன்னு சொல்கிறேன். எல்லாரையும் பணம் இவருக்கு வர வைப்பாரு, அங்கே சந்திச்சு பேசுவார். அப்படி அது இன்னும் மிகப்பெரிய. அதை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? கூட இருக்கிறவங்க இந்த ஜானுன்னு ஒருத்தருக்கிறாருல்ல, அவர் 4ஆம் நாளே போகிறேன்னு சொன்னாராங்க விஜய். இந்த ஜான் தான் தடுத்தாராம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. புஷி வந்த அப்புறம் போகலான்னாராம், அதையும் ஜானு வேணான். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடினா நீ என்ன பண்ணுறது? முட்டு சந்துன்னு தெரியுதில்ல. டெய்லி பேப்பர் படிக்கணும், டிவியை பார்க்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன தான் பண்ணுறது? கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் இப்போ கரூர் போவாரா, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பனையூருக்கு அழைத்து சந்திப்பாரான்ட்டு. நேரம் போய்க்கு நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Eagle Mobile Sill Festival of Discount Sale. Eagle Mobile Sill smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobiles. மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி.